ஹாய் கைஸ், இவங்க அனிமே படைஸ். சரி, அனிமே மூவிஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நான் ஒரு மூவி வந்து தேட ஆரம்பித்தப்போ என் கண்ணில் பட்டதான் டோக்கியோ காட்ஃபாதர்ங்கிற ஒரு படம். இந்த மூவி வந்து 2003 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சேன், இந்த படத்தோட டைட்டிலை பார்த்துட்டு லைக் ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் போல், லைக் யாக்குஸாக வந்து அடிச்சுக்கிட்டு நாருவாங்க, கன் ஷூட்டிங், சேசிங், அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஹைப்பில் போய் பார்க்கலான்னு போனப்போ இந்த படத்தோட கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா லைக் 3 ஹோம்லெஸ் பீப்புள், ஹானா, கின், மியூக்கிங்கிறவங்க, அவங்க வந்து லைக் சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு கும்பிட்டுட்டு அவங்க டெய்லி ரொட்டீனான அந்த குப்பைலாம் இருக்கும்ல, அந்த ஏரியாவில் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு குழந்தை வந்து அங்கே வந்து அபேண்டன் ஆகி இருக்குது. அந்த குழந்தைய தூக்கிட்டு யார் விட்டுட்டு போனான்னு இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த குழந்தைய வந்து நாளைக்கு காலையில் போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம், இன்றைக்கி நைட்டு மட்டும் வச்சிடலாம், அவங்க அம்மா அப்பாட்ட போய் இந்த குழந்தைய வந்து சேர்த்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படி அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பாட்ட போய் சேர்த்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த மூவியோட ஹோல் பிளாட்டே. லைக் இந்த படம் வந்து ஒரு காமெடி ஜான்ராவில் ரிலீஸ் ஆன வந்து படம். இந்த படத்தை நீங்கள் வந்து ஃபேமிலியோடு கூட பார்க்கலாம். அவ்வளோ காமெடியாகவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. லைக் எப்படின்னா 3 ஹோம்லெஸ் பீப்புள் அனாதைங்க இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலை கூட சூப்பராக காமிச்சிருப்பாங்க. லைக் எப்படின்னா அவங்களுக்கு எப்படிலாம் சாப்பாடு கிடைக்கிது, அவங்களுக்கு எப்படிலாம் அந்த பணங்கிற விஷயம் எப்படி கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்னன்னா லைக் அந்த பப்ளிக்லாம் இருப்பாங்களே, இவங்க ட்ரெயினில் போகிறப்போ, பஸ்ஸில் போகிறப்போ, இல்லை நடந்தே போகிறப்போ, ஒரு கடைக்குள்ளே போகிறப்போ அவங்க மற்ற பீப்புளெலாம் வந்து இந்த ஹோம்லெஸ் பீப்புள் ஆனாதைங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். லைக் இவங்களாம் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ரியலைசேஷனும் ஆகும். இன்னொரு சீரியஸான விஷயத்தையும் இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. என்னன்னா லைக் இப்போ வந்து ஹோம்லெஸ் பீப்புளெலாம் இருக்காங்கன்னா அவங்க ஏன் வந்து அந்த நிலைமைக்கு வராங்கங்கிற ஒரு காரணத்தை வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஏன்னா லைக் அந்த 3 கேரக்டர்ஸே எடுத்துக்கோங்களேன், அவங்க 3 பேரும் எதுக்கு வந்து ஹோம்லெஸ் ஆகிறாங்கன்ட்ட இந்த படத்துக்குள்ளே ஈஸியாக வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. படமே 1.5 மணி நேரம் இருந்தாலும் உங்கள் 3 பேரோட பேக் ஸ்டோரியும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். லைக் ஒரு சில்லியான ரீசன்லேருந்து ஒரு சீரியஸான ரீசன் வரைக்கும் லைக் ஏன் வந்து அவங்க வந்து ஹோம்லெஸ் ஆகிறாங்கிற அந்த கதையை வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் எப்படி சொல்லணும்னா லைக் என்ன தான் பிரச்சனை வந்தாலுமே டக்குன்னு நீங்கள் வந்து தப்பான முடிவு வந்து எடுத்துடாதீங்க, யோசித்து முடிவெடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தியிருப்பாங்க அந்த லைக் 3 பேரோட பேக் ஸ்டோரி மூலயமா. அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா லைக் இந்த வரிசையிலே வந்தீங்கன்னா லைக் 2-3 டார்க்கான விஷயத்தில் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படி என்னென்னா லைக் வந்து இந்த குடிச்சிட்டு அந்த சூதாடிட்டு அதுக்கப்புறம் அந்த காசே இல்லாமல் ஹோம்லெஸ் பீப்புள் ஆகிறது. அதுக்கப்புறம்னா அந்த ஹோம்லெஸ் பீப்புளெல்லாம் வந்து லைக் லோக்கல் யாக்குஸா ரவுடிங்க வந்து அவங்கள துன்புறுத்தி அடித்து அவங்ககிட்ட இருந்து பொருளை பிடுங்கி அவங்ககிட்ட இருந்து காசு பிடுங்கிறது, அது மாதிரியான விஷயத்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா இன்னும் டார்க்காக என்னென்னா லைக் ஒரு தாய் வந்து இப்போ தான் வந்து ஒரு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய வந்து இழந்துட்டு அவங்க எவ்வளோ ட்ராமாவுக்கு உள்ளாராங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த 1.5 மணி நேரம் படத்தை இவ்வளோ கான்செப்டே நம்மளுக்கு வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது லைக் ஒரு மேஜிக்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஹானா, கின், மியூக்கிங்கிற அந்த 3 கேரக்டரோட ரிலேஷன்ஷிப் அது மாதிரி சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க 1.5 மணி நேரம் படத்தில். இவங்க 3 பேரும் லைக் அவங்க எப்படி சின்ன கான்வர்சேஷன் வந்து அவங்க எப்படி காமெடியாக இருக்குது, அதுக்கப்புறம் அவங்கக்குள்ளே வந்து எப்படி சண்டை வருது, அது மாதிரி விஷயத்தெல்லாம் உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது நல்லாவும் இருக்கும், புரிகிற மாதிரியும் இருக்கும். லைக் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஜாலியாக சண்டை போடுறாங்களே, நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நம்மளுக்கு வந்து மைண்டில் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த கியோக்கோங்கிற அந்த கை குழந்தையோட ரோல் வந்து உண்மையிலே நல்லா இருக்குங்க. லைக் அந்த குழந்தை இன்னொன்று என்னென்னா மேடோஸ் வந்து அந்த குழந்தையோட அந்த அழுகிற அனிமேஷனு அதெல்லாம் வந்து சூப்பராக தரமாக செஞ்சுருப்பானுங்க. லைக் அனிமேஷன் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த கியோக்கோங்கிற அந்த குழந்தையோட ரோல் வந்து உண்மையிலே மெயின் ரோல்னால அதை வந்து லைக் என்ன தான் அந்த 3 கேரக்டர் இருந்தாலும் அந்த குழந்தையோட ரோலையும் நம்மளுக்கு வந்து முக்கியமாகவும் நம்மளுக்கு எடுத்து புரிய வச்சுருப்பாங்க. அது வந்து லைக் நல்லா டெலிவர் ஆச்சுன்னு சொல்லலாம். லைக் இந்த படம் வந்து இந்த காமெடி ஜானர்னு சொல்கிறேன்ல,
அதாவது ஹியூமர் கண்டென்ட்டுங்கிறது அவங்க வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. அந்த யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த 1.5 மணி நேரம் படத்தில் இவ்வளோ சீரியஸான பிளாட்டை வச்சுட்டு அந்த ஹியூமர் கண்டென்ட்டே நம்மளுக்கு ஈஸியாக வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் நிறையா படம் பார்த்தா அவங்களுக்கு அனிமே படமே எடுத்துட்டாலும் லைக் ஹியூமருங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிரிப்பீங்க. அந்த காமெடி வந்து ஹியூமருங்கிற விஷயம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த குபே சிரிப்பு அந்த மாதிரி தருணங்கள் வந்து நிறையா இருக்கும். இன்னொன்று என்னென்னா லைக் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சேசிங் சீன் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது லைக் அந்த சேசிங் சீன் முடிகிறப்ப லைக் விழுந்து சிரிப்பீங்க. அப்படி ஒரு இதாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா லைக் இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு குட் எண்டிங் தான். அது வந்து லைக் ஒரு முக்கியமான பாசிட்டிவான பாயிண்ட்டு. ஏன்னா லைக் இந்த படத்தோட கான்செப்டே வந்து லைக் ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. லைக் இந்த கான்செப்ட் வந்து பேட் எண்டிங் கொடுக்கறது வந்து நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து குட் எண்டிங்காக ஃபீல் குட்டாக அந்த படத்தை வந்து லைக் 1.5 மணி நேரத்தில் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. லைக் நம்ம படத்தோட முடிக்கிறப்ப ஒரு மூஞ்சில் வந்து ஒரு சிரிப்பு இருக்கும். நல்ல படம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு மூவி தான் அந்த டோக்கியோ காட்ஃபாதர்ங்கிறது மூவி. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்குது. லைக் நிறையா விஷயத்தை நீங்கள் வந்து கணிக்க முடியாது. அந்த ட்விஸ்ட் அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. ஆனால் அந்த ரிவீல் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நினச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 1.5 மணி நேரத்து படத்தில் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா லைக் மேடோஸ் வந்து இந்த படத்தை வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. அனிமேஷனும் நல்லாயிருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. இன்னொன்னா 2 வருஷத்துக்கு இந்த படம் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுங்கடா, நல்லா இருக்குடா. ஒரு காலத்தில் எவ்வளோ பிரைமில் இருந்தீங்க, 2 வருஷத்துக்கு ஒரு மாதிரி இந்த ஃபீல் குட்டான படம் தான் ஸ்டூடியோ இருக்கிறதும் தெரியும். லைக் உங்களுக்கும் ஒரு ஃபேம் ஆகும், படமும் பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். இது ஒரு நம்ம தரப்புலேருந்து ஒரு வேண்டுகோள். 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஃபீல் குட்டான படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா மேடோஸ். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் கருத்தை வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து கொடுத்துட்டு போங்க. அடுத்த வீடியோவில் வந்து லைக் இன்னொரு அனிமே மூவியோ இல்லைனா வேறு ஏதாவது அனிமே ரிவ்யூவோ இல்லைனா வேறு டிஸ்கஷனோ நம்ம வந்து பண்ணுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.